தாராபுரம் நகராட்சியில் தனி ஓய்வு அறை வழங்காததால் 18 திமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சி நகர்மன்ற கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு நகராட்சி ஆணையாளர் சித்திரை செல்வன் தலைமை தாங்கினார். நகர்மன்ற தலைவர் கு. பாப்புக்கண்ணன் மற்றும் நகராட்சி துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்திற்கு 30 வார்டு கவுன்சிலர்களும் வந்திருந்தனர். இந்நிலையில் வார்டு கவுன்சிலர்கள் 18 பேர் தங்களுக்கு கூட்டம் தொடங்குவதற்கு முன் அமர்வதற்கு தனி ஓய்வு அறை மற்றும் அமரும் அறை கொடுக்கவில்லை எனவும், மேலும் தங்களது குறைகளை நகராட்சியில் பணியாற்றும் அதிகாரிகளிடம் தெரிவித்தார் கவுன்சிலர்களின் குறைகளை ஊழியர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை எனவும், மேலும் கவுன்சிலர்களை ஊழியர்கள் கொச்சை வார்த்தையில் பேசுவதாக தெரிவித்து வெளிநடப்பில் ஈடுபட்டனர். இதற்கு துணை போகும் ஆணையாளர் மற்றும் நகர்மன்ற தலைவர் ஆகியோருக்கு எங்களது கடும் கண்டனத்தை தெரிவித்து நகராட்சி அலுவலக நுழைவாயில் முன்பு நின்று எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் கவுன்சிலர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுக்கவில்லை என்றால் நகர்மன்ற கூட்டத்தை வருங்காலங்களில் தொடர்ந்து புறக்கணிப்போம் என பாதிக்கப்பட்ட 18 கவுன்சிலர்களும் தெரிவித்தனர். இதனால் தாராபுரம் நகராட்சியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. என்ன சவுண்ட் வராம இருக்கீங்களா? போய் இந்த பாத்ரூம் கிட்ட போனா வெளியில போர்டு இருக்குங்கற அப்படி. அதனால கேட் கவுன்சில் தேர்ல இந்த பேசி பரகாதேன்னு சொன்னா ஆபீஸ். ஆனா எல்லா ரேட்டும் முடியாது. உங்க போட்டோ இல்ல அதனால வாங்க. போமா வெளிய நீ மட்டும் வெளிய போன் எடுத்து பாருங்க. போன்ல பின்னாடி போட்டு பாருமா. அத கேட்க இந்த பேச்சு நான் மதுரை அதே நீ எல்லா வீட்டுக்கு பேர் வந்து இவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. உள்ளே சேர்த்து போக போறோம்ல. ஒரு கவுன்சிலர் சொல்லுங்க. ஒரு கவுன்சிலரை பார்த்து சொல்றாங்க. உட்கார போனா முதல்ல கவுன்சிலர் ரூம் டிரைவர் ரூம் சொல்றாங்க. அங்க போமா வெளியே சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க. அவங்க ரொம்ப மரியாதை இல்லாத பேசுறாங்க. மொத்தத்துல கவுன்சிலர்களுக்கு இந்த அதிகாரிகிட்ட மரியாதை இல்ல. யாரு பேசுறாங்க? மரியாதை இல்ல பேசுறாங்க. போயிட்டாங்க. அதான் பூரா வந்து கீழே விட்டு இருக்கிறாங்க. வேலை செய்யாத இருக்குது. இந்த வாரத்தில் ஒரு ஏழாயிரம் வேலையை செஞ்சாரு. ஓட்டுக்காரங்க கீழே ட்ரைனேஜ் போட்டு காரணம் வண்டி போய் திருப்பி அதுக்கு கீழே பல மணிக்கு வர சொல்றேன். மேட்ரு கவனம் சொன்னேன். அதெல்லாம் வந்து ஒன்றும் சரி பண்ணாது இருக்குது. இன்னும் வேலை செய்யணும் பார்க்கணுங்க. யாரும் முனிசிபாலிட்டி பார்த்தா எப்படி நாசமா போய் போகுது. நீங்க மாதிரி நீங்க அதே இருக்கீங்கன்னா அப்புறம் இந்த எப்படி வந்து நான் இது பண்றது? இது 3 மாசம் இருக்கிறதுனால வார்டுக்குள்ள வேலை செய்யறதுக்கு நாங்க போய் காட்டுக்கு போய் நாங்க எங்க போய் சொல்ல வருது? நீங்க எதுக்கு உங்களுக்கு நெருக்கடி கொடுத்து பணம் வாங்குறீங்க? பணம் வாங்கிருக்கீங்க வாங்கிருக்கீங்க ஆட்சியில வந்து 40க்கு 40 வந்ததை வந்து எதிர்கட்சிக்கால பொறுக்க முடியறது இல்ல, அதிகாரிங்கனாலையும் பொறுக்க முடியறது இல்ல. அதனால எந்த வார்டுலயும் எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. கவுன்சிலர்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. அதிகாரிங்க வந்து கேட்டா கூட உட்கார்ந்து பேச வைக்கிறதுக்கு கூட இங்க தகுதி இல்ல. அதனால வந்து நாங்க இந்த மீட்டிங்கை வந்து புறக்கணிச்சு வெளியில வந்தோம். மீண்டும் வந்து எங்களுக்கு ஒரு மரியாதையும் இந்த ஆளுங்கட்சியில இருக்கிற எங்களுக்கு ஒரு மரியாதை வேணும். இன்னொன்னு வார்டுல வேலை நடக்கணும். இது வரைக்கும் 1.5 வருஷம் ஆச்சு, எந்த வேலையும் நடக்கல, எந்த அதிகாரியும் சொல்றதை கேட்கறது இல்ல. அதுக்காக எங்களுக்கு ஒரு இந்த வார்டுல எல்லாம் வேலை நடக்கணும். அதிகாரிகள் வந்து எங்களுக்கு எதுவும் சொன்ன பேச்சு கேட்கணும்னு இல்ல, வார்டுக்குள்ள வேலை நடத்துறதுக்கு அவங்க அனுமதி கொடுக்கணும். அவங்க வந்து இப்ப செய்யணும். அதுக்காக நாங்க வந்து வெளிநடப்பு பண்ணிருக்கோம். மீட்டிங்கை புறக்கணிச்சு குறிப்பா எந்த அதிகாரியும் ரூமை புறக்கணிச்சு வெளியில வந்து ரூம்ல உட்கார்னா இது உங்களுக்கு ரூம் இல்ல அப்படின்னு கவுன்சிலரை போய் போமா வெளியில இது டிரைவர் ரூமுங்கிறாங்க. ஆமா
அதிகாரி மட்டும் இல்ல எல்லா அதிகாரிகளும் எதுவும் மரியாதை கொடுக்கறது இல்ல. அதான் மெயின். கவுன்சிலர் வந்து அவங்க என்னட்டாங்கன்னா எங்க பகுதியில இப்ப இது வரைக்கும் ஒரு 15 வீடு ஆயிடுச்சு. எங்க பகுதியில் லைட் இல்ல மின்விளக்குன்னு சொல்றாங்க. அவங்க வரி கட்டினோடனே நல்லா கேட்டுக்கிறது ஒண்ணுக்கும் தொடர்பு இல்லை. அதாவது வரி வாங்கின வரைக்கும் நம்ம ஏதாவது சொல்லி வாங்கிட்டா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த பிரச்சனை சொல்லுங்க இப்ப எங்களை வந்து லைட் வாங்கணும்னு சொல்லி வரி வாங்கினாங்க. இப்ப லைட் மாற்ற முடியாது. கேளுங்க சொல்லுங்க சார். மக்களுடைய தேவைகளை ஒரு விஷயத்தை மயக்கமே இருந்தது. ஏன்னா ராமன் சுகர் இருந்தது, பிரஷர் இருந்தது. சரி அதை செஞ்சிருக்கிறேன். என்னங்க இப்ப ஒரு மனதில் நீங்களோட கோரிக்கை இப்ப அவர் சொன்னதுக்காக அவருக்கு நிறைய வந்து நான் தலைவர் நன்றி. எனக்கு தெரியல, நான் படிச்சுக்கிறேன். நகர சபை கூட இது வரைக்கும் எத்தனை டைம் நடந்திருக்கு? எனக்கு இலவசமா கூட்டா ஒவ்வொரு முறையும் நான் ரெடி பண்றேன். அதிகாரி யாரும் வரதில்லை.